ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் டைம் சொன்னாங்க கமலேஷ். ஓகே, என்ன பார்க்க போகிறேன்னா, போன வாரம் தினம் மக்கா டோரா வச்சு செஞ்சோம். நான் இந்த மாதிரி டப்புன்னு பேசிடுறேன், ஆனால் நான் எடிட் பண்ணும்போது தான் உட்காந்து யோசிக்கிறேன். இதெல்லாம் கேட்கும்போது டபுள் மீனிங்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது எல்லாமே சிங்கிள் மீனிங் தான், டபுள் மீனிங்லாம் கிடையாது. ஓகே, எடிட் விடுங்க. அதே மாதிரி இந்த வாரம் யாரை வச்சு செய்ய போகிறோன்னா, திரும்ப அப்படியே பேசுகிறேன் பார்த்தீங்களா. அதாவது இந்த வாரம் யார் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோன்னா, சோட்டா பீம் சக்தி. ஓகே, ரைட் விடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் போகோ வச்சாலே சோட்டா பீம் தான் ஓடிட்டு இருப்போம். நம்மளும் வந்து உட்காந்து பார்த்துருப்போம். அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஒன்றும் உங்களுக்கு தோணிருக்காது. அது அப்போ நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்லாம் மாற்றி சூப்பர் பீம் லோடஸ்க்குன்னு சொல்லிட்டு அதை கன்றாவியாக்கி யாருமே வந்து பிடிக்காம போயிட்டு பழசெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த பழசை நல்லா இருக்கிற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து குளறுபடி பண்ணி ரொம்ப வந்து மொக்கையாக கிரிஞ்சித்தனமாக பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் வந்து இந்த வீடியோவில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4ஆவதோ 3ஆவதோ வந்து நான் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே என் ஃப்ரெண்டும் அந்த ஜாக்கி சேனு அப்புறம் பென்டனை பற்றி வந்து பேசிகிட்டு இருப்போம். ஆமாம், அந்த டைம் வந்து பென்டன் போடுவாங்கடா, இல்லைடா ஜாக்கி சேன் தானே சூப்பராக இருக்கும், 12 மந்திரங்கள்டா, இத்தனை ஏலியன்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு தான் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீம் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வருவான். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அதாவது ஒருத்தன் வருவான், நீங்களா பாரு எப்போ பார்த்தாலும் சோட்டா பீம் தானே நான் பார்ப்பேன், பிளட்டு சாப்பிட்டே பல்காகண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் போவான். யாரா நீன்னு சொல்லிட்டு வந்து தோணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சோட்டா பீம் சொல்லிட்டு ஃபேமஸாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். விடுங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கு இடையில சண்டையில் குறுக்க இந்த கௌசிக் வந்த மாதிரி வந்து சோட்டா பீம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இருந்ததில் சோட்டா பீம் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. அப்போ நமக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது, இந்த ஃபனுக்காக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதுதான் பார்க்குறோம். ரைட் விடுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ராசான்னு ஒருத்தர் இருப்பான். டோலப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான கிராமம். அங்கே வந்துட்டுனா மலை மேலே ஒரு பிரேக்கு கொஞ்சம் என்ன போட்டு வைங்கடா கீங்குது. ரைட் விடுங்க. மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரச சபை வந்துட்டுனா இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அங்கே ராஜாவை இருக்கோன்னே தெரியாமல் வந்துட்டுனா ஒரு ராஜா வந்துட்டுனா இருப்பார். ராஜா இந்திரவர்மர் நினைக்கிறேன் அவர் பேர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பொண்ணு இருக்கும். ஓகே, நான் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கியை சைட் அடித்தேன். எல்லாரும் வந்து பண்ணியிருப்பீங்க. ரைட் விடுங்க மக்களே. சரி, சுக்கிங்கிற பாருங்க இந்துமதி 2 பேருமே வந்துட்டுனா பிடிக்கும். ரைட் விடுங்க. யாருக்கெல்லாம் சுக்கி இந்துமதி சின்ன வயசுலேருந்து பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் இருக்கோம், லைக்கும் பண்ணிவிடுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டித்தனமாக ஒரு ராசா வந்துட்டுனா இருப்பார். ராஜா இந்திரவர்மன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சொம்பு தூக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ராஜா அதை பண்ணா ராஜா 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 ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறதுக்கு அவர் லாயக்கே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் பீம் எங்க, எதுக்கு எடுத்தாலும் பீம் எங்க, இந்த அவன்ட்டானா பீம் எங்க, பீமை அழைச்சிட்டு வாங்க, பீமை கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டுனா எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் பீம் டே நீ ராஜாடா, நீ தாண்டா எல்லாத்துக்கும் பண்ணணும். நீ போயிட்டு இன்னொருத்தவன்ட்ட போய் வந்துட்டு காலைல விழுவற, இதை பண்ணி கொடுறேன்னு சொல்லிட்டு விட்டா சாப்பாடை ஊட்டிவிட கூட வந்துட்டு நான் சொல்லுவான் போல இருக்குது. பீம் எங்க, எனக்கு பீம் தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது இந்த கார்ட்டூனில் வந்து பார்த்தீங்கன்னா பீமுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வயசு தான் தானே இருக்கும். அந்த 10 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்துமதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறை பேச பார்ப்பான், இல்லாத குலவெல்லாம் பார்ப்பாரு. நீ ராசாவா என்ன ரைட் விடுங்க. இதுக்கு அதாவது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இவர் ராசாவே கிடையாது, சும்மா உப்பு வச்ச பண்ணி அமுத்தினா ஒரு ஊருக்கு ராஜாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. மற்றபடி அமுத்தினா இதில் ஒன்றுமே அமுத்தினா இல்லை, ஒரு வேஸ்ட்டு தான் சுத்தமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி நான் சொல்கிறது, இதில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக தான் ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராமத்தில் நடக்கிற கதை, கொஞ்சம் அந்த காலத்து கதைன்னு வச்சுப்போமே. அதுக்குன்னு அந்த காலத்தில் நம்ம ஜெட்டியோடய அலைஞ்சிட்டு இருந்தோம். இல்லை எனக்கு புரியல, சின்ன வயசில் ஜெட்டியோட அலைஞ்சோம் அது ஒரு விஷயம். இங்கே இருக்கிறவங்கன்னா இல்லை எனக்கு சுத்தமாக புரியலைங்க. இந்த காளியாக்கு சட்டி போட்டுட்ருப்பாங்க. இதில் இல்லை நம்ம ராஜுக்கு போட்டு விட்டீங்க, அது கூட ரைட்டு. காளியாக்கு எதுக்கு போட்டிங்க? யோ அவன் எவ்வளோ பெரிய பையன், அவனுக்கு எதுக்கிட்டா ஜெட்டி? ரைட் விடுங்க. ஒரு சட்டையாச்சும் வந்து கொடுத்துருக்கலாம், ஜெட்டியோட வந்து விட்டுருப்பாங்க. ஓகே, ரைட் விடுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீமும் சட்டப்படாமல் தான் வந்து அலைவார். எங்கே போனால் வந்து இந்த கையிலே கட்டிட்டு நான் பீம் அப்படின்னு சொல்லிட்டு குஜாலாம் வந்து கையில் இடம் ஃப்ரீயாக சுற்றுவார். உள்ள ஜெட்டி போட்டிருக்கா இல்லையான்னு வந்து நான் தெரில. அது ஒரு சுகம் தான், கையில் கட்டினா ஜெட்டி போட தேவையில்லை. ஓகே, ரைட் விடுங்க மக்களே. இந்த மாதிரி வந்து தௌலத்தா சட்டை கூட போடாமல் தான் சுற்றிட்டு இருப்பார். எங்கே போனாலும் சட்டை போட மாட்டான். அப்பப்போ வந்து ஏதாச்சும் படத்தில் மட்டும் வந்துட்டுனா எங்கேயாச்சும் வெளியூர் போனோம் தான் சட்டை போடுவான். ஏன்டா டே சட்டம் காசு இல்லையாடா, ஜிபே பண்ணிட்டுமா? ரைட் விடுங்க. அது அந்த காலத்து படம், அதாவது அந்த காலத்தில் கிராமத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் இப்படின்னு வந்து சுத்தம் பண்ணிட்டாங்க. எந்த இதில் வந்து அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்து சுத்தம் வந்து ஐடியாவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பீம்னு நீங்கள் யோசிச்சாலே ஒரு விஷயம் வந்து டக்குனு உங்கள் மைண்டுக்கு வரும், லட்டு சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் வரும்னு சொல்லிட்டு. எவ்வளோ இந்த கான்செப்ட் தான் சொன்னான்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரில. அப்போ பார்க்கும்போது பெருசாக வந்துடும் தெரில. ஆனால் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சமயம் வந்து கடுப்பாகுது. ஏன்டா என் தலையன் பாப்பாய் தெரியுமாடா உங்களுக்கு? பாப்பாயின்னு யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுறாதீங்க. நிறைய பேர் வந்து பாப்பாய் யாருன்னு சொல்லிட்டு தெரியாது. பாப்பாய் ஆய்ங்கிறேன்னு ரைட் விடுங்க. அது பாப்பாய், அதாவது இவர் வந்து எவ்வளோ பெரிய பருப்புன்னு தெரியுமா? அவர் இவர் வந்து அப்பயே கீரையை சாப்பிட்டாதான்டா ஸ்ட்ரென்த் வரும்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் அட்வைஸை போட்டு கேனில் வந்துச்சுன்னா கீரையை வச்சு சாப்பிட்டு ஸ்ட்ரென்த் வந்து வில்லணும் அடிச்சுன்னு ஊற்றுவார். ஆனால் இவன் சில்லி லட்டு ஒரு காய்கறி ஏதாச்சும் சொன்னால் கூட ஓகேங்களா. லட்டு சின்ன பசங்கன்னா அதான்டா பார்க்குறேங்க. அவங்க என்ன தோணும்,
லட்டு சாப்பிட்டா மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இல்லை அம்மா லட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. நானும் கேட்டேன், அதான் வந்து நான் சொல்கிறேன். ஏன்டா ஒரு நியாயமாக இல்லை, லட்டு சாப்பிட்லாம் தப்பு இல்லை, அது ஸ்வீட்டு அவ்வளோதாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு அதையே வச்சுட்டு அமுக்கணும் அதை பார்க்குறவங்க தின்னா அதே அமுக்கணும் நம்ம ஸ்ட்ரென்த்தாகவும் நினைப்பீங்களா? அதெல்லாம் கிடையாது, சுகர் தான் வரும். இதை வந்து என்ன ஐடியாவில் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஃபுல்லாக பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு 1-2 சாப்பிட்டா பரவாயில்ல, ஃபுல்லாக தின்னுக்கிட்டே இருப்பான் லட்டு. தலையன் பாப்பாய் அவள் லெஜெண்டுங்க. பாப்பா எத்தனை பேர் தெரியும்னு சொல்லிட்டு மறக்காம காமிச்சிருக்கோம்னு விட்ருங்கோ. அவரை பற்றி தனியாக ஒரு பெரிய வீடியோவே போடலாம். சூப்பரான கேரக்டர், சூப்பரான கார்ட்டூன். கீரை சாப்பிட்டா பலம் வரும், இங்கே லட்டு சாப்பிட்டா பலம் வரும். என்னத்த சொல்ல ரைட் விடுங்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பீம் பின்னாடியே 2 பேரும் தான் சுற்றிட்டு இருப்பாங்க, சுக்கி அப்புறம் வந்து இந்துமதி. இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பீம் தான் சொல்லிட்டு வந்து பின்னாடி தான் சுற்றுவாங்க. 2 பேருக்கும் வந்து பொசிஷனேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சட்டை போடாமல் சுற்றுற லட்டு தின்னுருக்கிற இந்த பீம் மேலே பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அது என்னங்க இது? ஓகே, ஒரு ஊரில் ஒரு ஹேண்ட்ஸமாக அப்படி இருந்தால் அதாவது என்ன மாதிரி பார்க்க பருப்பாக 6 பேக்கெலாம் வச்சுட்டு இருந்தால் இருக்குது சகஜம்தான். ஆனால் அது பார்க்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகும் எனக்கு. அப்போயே வந்து பார்க்க அப்புறம் டே என்னடா நீ சொல்லிட்டு வந்து போவோம். ஆனால் நான் 2 பேருமே நான் அப்போ பார்ப்பேன், சைட் அடிப்போம், ரைட் விடுங்க. ஆனால் அப்போ அப்படி ரைட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூனில் ஒரு காமெடியாக சொல்லணும்னு சொல்லிட்டு பாடி ஷேமிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை காமெடியாக காமிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் இது சின்ன பசங்க பார்க்குறது, சின்ன பசங்க கார்ட்டூன் வந்து பார்த்து தான் வளருவாங்க. அதே மாதிரி தான் தினா அவங்க வீட்லேயோ இல்லை ஸ்கூலுக்கு போனாலும் மற்றவங்கிட்ட வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி தான் நம்மளும் தினா நானும் அப்படி தான் பெண்டென்னா பார்த்து அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்த மாதிரி லுஸ்தனமாக வந்து நினச்சிட்டு இருப்பேன். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்க உடலோட அமைப்பு வச்சு வந்து கலாய்ப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, தெலுக்கு புழுக்கு காலியான்னு சொல்லிட்டு வந்து கலாய்ப்பாங்க. அது அவன் குண்டா இருந்தால் அது அவன் பொருட்டு, அதை நீங்கள் இவங்களே கலாய்க்கிற மாதிரி. அதாவது அவங்க அந்த இருக்கிற கேரக்டர்ஸ் கூட வந்து கலாய்க்க மாட்டாங்க. இவங்க வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை போட்டு வந்து கலாய்ப்பாங்க. அது மூலியமாக வந்து நிறையா சின்ன பசங்க அந்த பாட்டை வந்து கற்றுக்கிட்டு வெளில போயிட்டு அதே மாதிரி குண்டா இருக்கவங்க வந்து அந்த பாட்டை வந்து பாடுவாங்க, காலியான்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்க. நான் இதை பேங்க ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நானும் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அது ரொம்ப ஒரு மோசமான விஷயங்க. ஒருத்தவங்க உடம்பை வச்சு அவங்களோட இதை வச்சு வந்துட்டுனா கலாய்க்கிறதோ ஓட்டுறதோ வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம். அதை இந்த கார்ட்டூனில் வந்துட்டுனா பண்ணியிருப்பாங்க. அது நினச்சாலே வந்துட்டுனா இப்போ ரொம்ப கடுப்பாக இருக்குது. இதை பார்த்து எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்துட்டுனா ரொம்ப தப்புங்க. ஒரு பண்ணிகிட்டு இருக்கவங்கன்னா தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. நீங்கள் அவங்க இடத்துல வந்துட்டுனா இருந்து யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி அவங்களை ஓட்டும் போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். இதை மட்டும் இந்த கார்ட்டூனில் எனக்கு சுத்தமாக வந்துட்டுனா பிடிக்காது. இதுவும் அந்த லட்டு மேட்ரும் இதை மட்டும் தவிர்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து நல்லா இருந்திருக்கும். இப்போ யோசிச்சா நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானே சின்ன வயசில் இந்த பாட்டை போயிட்டு பாட்டு நிறைய பேர் வந்து நான் கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு மனசை தும்புறுத்திட்டேன். கொஞ்சம் கட் பண்ணுப்பா, அப்படி அழுதுட்டு வரேன். ரைட் விடுங்க. என்ன தான் இந்த கார்ட்டூனை நம்ம இவ்வளோ கழுவி ஊற்றினாலும் நானும் அதை பார்த்து தான் வளர்ந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பல நல்ல விஷயம் இருக்குது. உதாரணம் சொன்னால் சோட்டா பீமில் சில எபிசோடு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் சில பல படங்கள் வந்து ரொம்ப வந்துட்டுனா அருமையாக இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னால் அந்த கிர்மாடா வர படம் 3மே வந்துட்டுனா தேர் மரம் இருக்கும். அதோட நிறைய கிராஸ் ஓரம் பண்ணியிருப்பாங்க. பீமுக்கும் கிருஷ்ணாக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது யார் ஹனுமானுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சைனாவுக்கு போவாங்க, சாவ்லினுக்கு வந்து போவாங்க. அந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வச்சு கொண்டு போவாங்க. ஆனால் இந்த சோட்டா பீம் வச்சு படம் வந்தாலே கன்ஃபார்ம் வந்துட்டுனா அந்த கிருமாடா அந்த இதுதான் வந்துட்டு வரும். அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்மோட கிருமாடான்னு சொல்லிட்டு வரதுனா வந்துட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தான் இது ஒரு மட்டமான இல்லை ரொம்ப மோசமான இல்லை ஏதோ ஒரு கார்ட்டூன் சொல்லிட்டு வந்துட்டுனா வந்தாலும் அது சில பல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து நல்லாயிருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா கார்ட்டூன்னே அதாவது இந்தியாவில் வந்துட்டுனா இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்க வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டுனா பண்ணியிருக்கலாம். ஓகே, ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கார்ட்டூனும் வந்து பெருசாக வந்து பார்த்தா இல்லைன்னு சொல்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து சக்கப்படும் போட்டு பேரில் வந்து ரீச் கொடுத்துச்சு. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் ஒழுங்காக வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா வந்துட்டுனா நிறைய விஷயம் நல்லதான் கொடுக்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா கார்ட்டூன் வந்து நிறைய சின்ன பசங்க பார்த்து வந்துட்டுனா வளருவாங்க. நம்மளும் அப்படி தான் அதை பார்த்து வந்து வளர்ந்துருப்போம். அது வந்து நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். அதன்படி வந்து நடந்துகிட்டு இருந்திருப்போம். சில பல லூஸ்தரமாக வந்து பார்த்துருப்போம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்டூனை பற்றி பேசினா நிறையா பேசலாம். இருந்தாலும் போதும், நம்ம ரோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா சில பல விஷயம் வந்துட்டுனா போன வீடியோ வந்துட்டு ரொம்ப வந்து மொக்கையாக பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்துட்டு சொன்னான். அதனால் வந்துட்டு இந்த வீடியோவில் முடிஞ்சளவு வந்து இம்ப்ரூவ் பண்ணி எந்தெல்லாம் சொல்லணுமோ பிளான் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு பேப்பர் லைட்டாக வந்து எழுதி இப்போ வந்து சொல்லியிருக்கேன். இது எந்த ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. எடிட்டிங்கில் தான் இனிமேல் நம்ம வேலையை பார்க்கணும். இல்லை கோல்டு வந்து பிடிச்சிக்கிச்சு. சுத்தமாக வந்து நான் பேச முடியல, இருக்கிட்டே இருக்கேன். தண்ணி ஒரு பக்கம் குடிச்சிக்கிட்டே இருக்கேன். ரைட்டோட மக்களே, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எவ்வளோ வீடியோ இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பாருங்கள் மக்களே. ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். பென்டென் போக்கிமான் டோரேமான் சொல்லிட்டு வந்து நிறையவே இருக்குது.
அதை போயிட்டு கொஞ்சம் பார்த்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு வேணாச்சு சோட்டா பீம் ஃபேன் இருப்பான், அவனுக்கு வந்து தனியாக வீடியோ அனுப்பிவிடுங்கோ, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி சோட்டா பீமை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இருக்குது. அதை பற்றி வந்து தனியாக வந்து வீடியோ போடுவோம். நிறைய நல்ல விஷயம் வந்து இருக்குது. அதை பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோ போடுவோம். அப்புறம் இன்னொருத்த சுற்றிட்டு இருக்கான், சம்சா சாப்பிட்டா பலம் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூமர் எங்கிலும் தான் சுற்றிட்டு இருக்கான். அவனை நம்ம அடுத்த வாரம் வச்சு செய்வோம். ஓகே ரைட் மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சம்சா தலையன் உங்களை தேடி வருவான். ஓகே, இதே மாதிரி இன்னொன்று விஷயம் பாய்.